பொன்னான ஆரம்ப கல்வியை முடித்துவிட்டு நடுநிலை கல்விக்கு போகிறது. மிடில் இருக்குது, பட் இருந்தாலும் நடுநிலை கல்வி என்பது 9th, அதெல்லாம் இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பேச விட்டுட்டு கடைசியாக நான் பேசுகிறேன். இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருபால் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் வணக்கம். இது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிரிவு பிரச்சார விழா. இன்னைக்கோட உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி படிக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். யாருமே ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இது இருக்கவே கூடாது வருங்காலத்தில். இது இந்த வகுப்பு இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே போனாலும் எப்பவுமே இதோட நீங்கள் ஒன்றா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் மறுபடியும் ஒரே வகுப்பில் பார்க்க முடியாது. யார் யார் எந்தெந்த பள்ளிகளில் போய் படிப்பீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் எப்போவுமே. அந்த ஒற்றுமை இல்லைன்னா வீடாக இருந்தாலும் சரி, வகுப்பறையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, வீடு சரியில்லை. ஒரு வீடு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது போல தான் சரி, பள்ளிக்கூடத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, இங்கேயும் சரி. நீங்கள் சிறு துளி பெருவெள்ளம் என்ற மாதிரி சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுனீங்கன்னா அதே பெரிய மலை போல் உங்களுக்கு ஆள் வேலை விழுது போல் அது வளரும். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஒழுக்கமாக இருங்க, நல்லா படிங்க, ஒற்றுமையாக இருங்க. 3 எக்ஸ்பெக்டேஷன் 3 இது இருக்குது. 3 எக்ஸ் பற்றி சொல்கிறேன் நான். லைஃப் இஸ் 3 எக்ஸ். எஸ்டர்டே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டுடே இஸ் எக்ஸ்பிரிமெண்ட், டுமாரோ இஸ் எக்ஸ்பெக்டேஷன். எஸ்டர்டேனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? எஸ்டர்டேனா நேற்று வெளில நீங்கள் என்னென்ன கற்றுனீங்களோ அதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட். இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நாளைக்கு டுமாரோ எக்ஸ்பெக்டேஷன், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்றது சரியான முடிவு எடுங்க. புரிஞ்சுதா? இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மாணவ செல்வங்களுக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 9ஆம் வகுப்பு போக போகிறீங்க. நம்ம ஸ்கூலில் இருக்கிற பழக்க வழக்கம்லாம் வேறு ஸ்கூல் போகிறீங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற பழக்க வழக்கம்லாம் வேறு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நடந்துக்கணும். முதல்ல நல்ல பண்புள்ள மாணவர்களாக நீங்கள் நம்பணும். சரியா? இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வர பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க அப்படின்ற பேரை சார் உங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தாவே அதுவே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. படிப்பு 2வது. முதல்ல பண்பு கற்றுக்கிட்டு, பண்பு கற்றுக்கிட்டீங்க, அது போய் அந்த ஸ்கூலில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினா போதும். நாளைக்கே நீங்கள் எங்கேயோ டாக்டராகவோ கலெக்டராகவோ என்ஜினியராகவோ இருக்கும்போது இந்த சாருங்கிட்ட தான் நாங்கள் படித்தோம், நாங்கள் இந்த நிலைமை நல்ல நிலைமை இருக்கிறோம்னு சொல்லும்போது உங்களை விட உங்கள் அப்பா அம்மாவோட அந்த சாருங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் இங்கே இல்லை. அதனால் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்து பசங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக வாழணுன்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஒரே ஒரு பாட்டு பாடி. நல்ல பேர் வாங்க வீட்டு பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகள். நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டும் அன்னை நம் வழிகாட்டும் தலைவனும், அறிவூட்டும் தந்தை நம் வழிகாட்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் ஒன்று, இந்நாடு நாட்டு காந்தி நாளில் சொன்னார், அந்நாட்டு காந்தி நாளில் சொன்னார். நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஃபர்ஸ்ட் இயர் பச்சே மறந்து போச்சா? நோ மிஸ் எஸ் மிஸ் கரெக்ட்டா சொல்றோம். நோ மிஸ் மறந்து போச்சு தானே? எஸ் மிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணீங்க? ஆண்டு விழா பண்ணீங்களா? எஸ் மிஸ். என்ன பாட்டு டான்ஸ் ஆனா? டோல் பஜ்ஜி சாங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களோட கலைத்திறனை அதிகமா வெளிப்படுத்தி உங்களுக்கு வாய்ப்பு நம்ம தலைமை ஆசிரியரும் நம்ம ஆசிரியர்களும் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமா பயன்படுத்தின செட் யாரு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா?
படிச்சுட்டு வச்சுக்கோங்க என்னோட ஞாபகமா. ஓகேவா? இது ஃபுல்லாக படிச்ச டைம் ஆயிடும். மோனிகா, பவித்ரா, பூஜா, குப்பையை மட்டும் போட்டுறாதீங்க. சசிகலா, தர்ஷினி, மோனிஷா, ஜோதிகா, தோனி, மணிகண்டன், சந்தோஷ்குமார், முகமது பாஷா, நிதிஷ், கவியரசு, பிரான்சிஸ், நாம குத்துனோம். ஜோதிகா, பிரான்சிஸ் கிட்ட குத்துரு. அபை, வணக்கம் சார். இருந்ததுலே ஒரு பல்கான செட்டு தான் உள்ள வந்து அதே அளவுக்கு கொஷினாகவே இருந்து செட்டு நீங்கள் தான் எல்லா ஸ்ட்ரென்த்லேயும் அந்த அளவுக்கு இருந்த ஒரே செட்டு நீங்கள் தான். கோவிட் ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் பசங்களோட முழுசாக உட்கார ஆரம்பிச்சது, நான் உட்கார ஆரம்பிச்சது உங்களுக்கு தான். ஏன்னா ஃபுல்லாக கிளாஸ் ரன் ஆக ஆரம்பிச்சது உங்கள் செட்டு தான். தேர்ட்லேருந்து ஒரு முறை இருந்தீங்க இல்லையா என்கிட்ட, செகண்டில் இருந்துருக்கீங்க, மறுபடியும் 5th திருப்பி கம்ப்ளைண்ட் ஆனோம். ஸோ ஒரு சின்ன கிளாஸ்லேருந்து ஒரு நம்ம இப்போ வெளியே வர வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ எல்லாருக்கிட்டையும் தனித்தனி திறமைகள் இருக்கும், தனித்தனி எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் எல்லாரும் ஒன்றா சேரும்போது கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் அவங்களுக்குள்ள நல்லா ஒற்றுமையாக தான் இருந்துச்சு. வெளியிருந்து வர விஷயங்கள் வேறு. உங்களோட நீங்கள் இந்த இடத்த தாண்டும் போது பயணிக்கிறது கண்டிப்பாக ஒன்றா பயணிக்கணும். ஸ்கூல் போகிறீங்க, வெளி ஸ்கூலாக இருக்கலாம், நீங்கள் வேறு ஸ்கூலாக கூட போகலாம். திருப்பி சந்திக்கும் போது கண்டிப்பாக எல்லாரையும் பார்க்குறீங்கன்னா திருப்பி ஒரு ஆய் சொல்கிறதுக்கு யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள் இருக்கலாம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் அந்த கோபம் எல்லாத்தையும் விட்டுருங்க. திருப்பி எதிரில் வரும்போது கண்டிப்பாக சிரிச்ச முகத்தோட ஒரு முறை பார்த்து சிரிச்சிங்களாவே போகும். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்ல, இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் அவங்களையும் கண்டிப்பாக பார்க்கணும்னா நாம் ஏதோ பார்த்தோம் ஒரு பக்கமாக தலை கொஞ்சம் போயிடும், வளர்ந்த பிறகு ஹெட்ஃபோனை போட்டு ஒரு பக்கமாக நாங்கள் போவோம். ஸோ அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தோணலாம் நாங்கள் கண்டிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் இதோட ஜாஸ்தியாக தான் பண்ணுவேன். ஓகேவா? உங்களை அடிக்கிறேன்னா என் பையனோட முதுல என்ன உனக்கு 3 வயசா இப்போ கூட விழுந்துருக்கு, 3 வயசு குழந்தை கூட நாங்கள் அடிக்கிறோம். ஏதோ உங்ககிட்ட தப்பு இருக்கு, அதை மாற்றணுங்கிறதுக்காக. உங்களை நாங்கள் அடிக்கிறது எப்படி எங்கள் வீட்டு பிள்ளைங்களை பார்க்குறோமோ அதே மாதிரி தான். நீங்கள் வேற தனியாக, எங்கள் வீட்டு பிள்ளைங்களை தனியாக அப்படின்லாம் நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ லேடோ லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ பிரிவுகள் இருந்தாலும் திருப்பி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம நண்பர்களை நீங்கள் இன்னும் வளர வளர கிளாஸ் போக வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக திருப்பி பார்க்கவே முடியாது. நம்மக்கிட்ட காசு இருக்கலாம், நம்ம உருவாக்கிக்க பெரிய சொத்து மதிப்புகளை உருவாக்கிக்கலாம், ஊருக்குள்ள நல்ல பேர் கூட உருவாக்கிக்கலாம், நம்ம பெரிய இடத்துக்கு கூட போயிருக்கலாம், நம்மளால பெரிய பெரிய பதவிகள் கொடுப்போம். ஆனால் திருப்பி ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு நண்பரோ ஒரு தோழியோ தோழனோ நமக்கு அமைய மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது தான் நாம் எந்த ஏஜ்ல இருந்தோ திருப்பி அதே ஏஜ் போகும். நீங்கள் உன்னோட நண்பர்களோட பேசும்போது பழகும்போது நீ என்ன சின்ன வயசுல சொப்பு வச்சு விளையாடிருக்க, அது ஞாபகம் வரும். பால் எடுத்து அடிச்சிருப்ப, மண்டையில எவனோ உடச்சிருப்பீங்க, அது ஞாபகம் வரும். நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம ஏரி பக்கமா மாடு பிடிக்கிட்டு விடுறதுக்கெல்லாம் குட்டி கந்து குட்டி பிடிச்சிட்டு தனியாக அவளுக்கு தனியாக ஓடிருப்பீங்க. அதெல்லாம் எப்போ ஞாபகம் வரும்? திருப்பி நீங்கள் பேசிக்கணும் தான். ஸோ நீ 6 வயசுக்குள்ள வந்ததும் ஞாபகம் வரும், 10 வயசு ஞாபகம் வரும். ஸோ உன்னோட பால்யத்தை திருப்பி நினைப்போம். நமக்குள்ள அந்த டைம்ல நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். இது வளர வளர நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்குள்ள நிறைய வதச்சு விட்டுருவாங்க. திருப்பி நீ அந்த இடத்த ஒரு நல்லபடியாக கேட்கும்போது அதை நினச்சி பார்க்கறதுக்காவது நண்பர்களையும் சரி கண்டிப்பாக விட்டுக்கூடாது, உங்களோட ஆசிரியரையும் கண்டிப்பாக அந்த இடத்துல மறந்துக்கூடாது. இந்த பள்ளியில் நீங்கள் கற்றுக்கிட்டதை விட பண்ணுறது ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க, கற்றுக்கிறத ரொம்ப கம்மியாக பண்ணுவீங்க. மீன்ஸ் உங்களோட எஜுகேஷன் தான். ஓகேவா? புக்ஸை நிறைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ணி எடுக்கல. நேற்று பிஓமா வந்து திருப்பி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதே நாங்கள் எதிர்பார்க்கலனாலும் நாங்களே எதிர்பார்க்கல. ஒரு 4 பேர் தான் என்எம்எம் புக்ஸில் கண்டிப்பாக வருவீங்கன்னு எதிர்ப்போம். உங்ககிட்ட புக்ஸ் கிட்ட இருக்கிற கட்சி ரொம்ப கம்மி. இது பத்தாது, வெளியே போட்டி போடுறதுக்கு நமக்கு இது கண்டிப்பாக பத்தாது.
முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்டென்ஷனாக பண்ணுங்க. இந்த புத்தகங்களை கொடுத்துருக்கிற புத்தகத்தை ஒரு 4 முறை வாசிக்கிறதுல ஒன்றும் ஆயிடாது. இந்த மனப்பாடம் பண்ணவே சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிப்பாரு. ஜஸ்ட் உங்களுக்கு அது மெமரைஸ் பண்ணும். இன்னும் மேற்கொண்டு நீங்கள் போகிற படிப்புகளுக்கு ஆகிற செலவை கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள்லாம் செலவு பண்ணாதெல்லாம் பெரிய படிப்புக்கு போகும்போது அங்கே வாங்கிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட படிப்பை இங்கேயே நல்லா எவ்வளோ போகணும் கொடுக்க முடியுமோ படிக்கிறதுக்கு திருப்பி ரெகனைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட 8 புக்கெல்லாம் திருப்பி தூக்கி போட்டுறாம பண்ணையில் எடுத்து வச்சுக்கோ. நான் வச்சிருக்கேன் 9th 10th +2க்கு அதுக்கு முன்னே 9th கூட வச்சிருக்கேன். திருப்பி நமக்கு ஒரு முறை ரீகாப் பண்ணுறதுக்கு கூட அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதில் வச்சுக்கோ. நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக புக்ஸ் என்ன பண்ணோம் வேஸ்ட் கொடுக்கும். லைப்ரரியை நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை. லைப்ரரின்றது புக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கவும் மேகசின்ஸ் படிக்கவும் கூட நமக்கு யூஸ் ஆகும். ஸோ லீவில் கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க. நல்ல நினைவுகளோட கண்டிப்பாக அடுத்ததில் சந்திப்போம். இது முடிஞ்சுட்டா இங்கிருந்து போயிடணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் திருப்பி என்ன பண்ணலாங்க, இது உங்கள் பள்ளி தான். இங்கிருந்து தான் நீங்கள் அடுத்து போயிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து நீ பார்க்கும்போது கண்டிப்பாக எப்பெல்லாம் உன்னால் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ வந்து சும்மா ஒரு 8 பார்த்துட்டு போகணும். நான் முடிச்ச ஸ்கூலில் என்னால் திருப்பி போய் உட்கார முடியுமான்னு கேட்டால் அந்த பெஞ்சில் 5 நிமிஷம் உட்காரலாம், 10 நிமிஷம் உட்காரலாம். இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து தேய்ச்ச மாதிரி நீங்கள் தேய்க்க முடியுற மாதிரி நம்ம போய் தேய்க்க முடியுமா? முடியாது. ஸோ உங்களுக்கு ஊரோட பள்ளி பார்க்குறதே பெரிய விஷயம். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே பள்ளி நான் 3rd-லேருந்து 5th வரைக்கும் தான் படித்தேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ போகலாம் வரலாம், என்னால் உட்கார முடியாது. நீங்கள் இந்த இடத்த திருப்பி மாற்றலாமல் வந்து போங்க. உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யுங்க. பள்ளிக்கு காசாவோ இது இல்லை, உன்னால் இந்த ஊருக்கு என்ன பண்ண முடியும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உன்னோட அடுத்து இருக்கிற கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீ என்ன உன்னால் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை இருக்குதா இருக்கும். கொஞ்சம் சொன்ன மாதிரி வெளியே போகிறோம், நம்மளோட பண்பு தான் நம்மளை கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட ஒரு நல்ல அட்மைரபிளாக ஏற்படுத்தும். நம்மளை பற்றின ஒரு நல்ல எண்ணத்தை க்ரியேட் பண்ணணும். நம்ம போயிட்டு ஒரு முறை கெட்ட எண்ணத்தை க்ரியேட் பண்ணிட்டோம்னா இந்த பையன் இவ்வளோதான், இந்த பொண்ணு அவ்வளோதாங்கிற மாதிரி தோணும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காத மாதிரி நடந்துக்குங்க. அது ஒன்று இருந்தாலே போதும். நம்ம எந்த இடத்துலையும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், யார்கிட்ட எந்த உதவி கேட்டாலும் ஈஸியாக நம்ம சொல்லலாம். ஸோ யார்கிட்டையும் கோவத்தோடவோ வேற கடுப்பான எண்ணங்களோட இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக பழங்க, பாதுகாப்பா. சரியா? வாழ்த்துக்கள். அடுத்து வரும்போது திருப்பி டிசிபி பார்க்கலாம். முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். சொல்லும்போது முக்கியமானது என்எம்எம்ஸ் தான். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சார்கிட்ட எல்லாமே சொல்லுவோம் ரைட்டான செட்டு கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், வரல இல்லையா? ஸோ அதனால் சோர்ந்து போகாதீங்க. நேற்று நான் சாயந்தரம் என் பழைய ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ட்ரஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட் வரும் சார், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு என் சாயந்தரம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு. சரியா? அதனால நம்ம என்எம்எம்எஸ்ல விட்டுட்டோம், இதுக்காக இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட்டில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. என்எம்எம்எஸ்ல ஃபெயில் ஆகிறவங்கள நிறைய பேர் ட்ரஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதான் 8th அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 8th 9th அந்த புக்ஸ் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம பசங்க கூட்டாயிலிருந்து ஒரு 4 பேராவது வரணும். சரியா? கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேறு நான் வந்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது. கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் நிறைய பழகிட்டவங்க கூட நிறைய விஷயங்கள்ல ரொம்ப அட்டாச்மெண்ட் நிறைய. எல்லாரையுமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதனால நல்லா படிங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரணும். அதாவது ஒரு ஸ்டெப் வச்சு இன்னொரு ஸ்டெப் போகிறீங்க. நம்ம ஊர்லேயே நம்ம ஸ்கூல்லேயே நம்ம டீச்சர்ஸோடய பழகிட்டீங்க. எப்பவுமே எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் எப்பவுமே சொல்கிறது, ஹைஸ்கூல் வாத்தியார்களுக்கு ஒரு நம்பர் தான், நீ ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க தான். ஆனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார்களுக்கு உங்களோட ஜாதகமே தெரியும். நீ யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், குடும்ப சூழ்நிலை என்ன, எல்லாம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். நீங்கள் வெளியே போகிறீங்க, அங்கே வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஹைஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளோதான், அவ்வளோதான் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு தான் வாழ்க்கை. நாங்கள் தான் இங்கே உட்காந்துருக்கோம்னா முக்கியமான காரணம் படிப்பு தான். எங்கள் கூட படிக்காதவங்க என்னமோ கூலி வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி எப்படியோ இருக்கிறாங்க, டிரைவராக இருக்கிறாங்க, விவசாயியாக இருக்கிறாங்க, எப்படி எப்படியோ இருக்கிறாங்க. கண்டிப்பாக படிக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கலாம்.
கொஞ்சம் சுகமாக இருக்கணும்னு நினச்சோன்னா பின்னால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் படிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக படித்தா சாதிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக படிங்க, நல்லா படிங்க. பசங்கப்பட்ட ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கிக்கோங்க. உங்கள் சார்களுக்குலாம் நல்ல பேர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? எங்கே பார்த்தாலும் சார்களுக்கு விஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒதுக்கி செஞ்சு போகாதீங்க. காசாக பணமாக கொடுத்து போகிறீங்க டீச்சர்ஸ்க்கு, அது ஒரு மரியாதை கண்டிப்பாக செய்யுங்க. அதை எப்போ டச்லேயே இருங்க. உங்கள் ஸ்கூலில் ஏதாவது செய்யுங்க, கண்டிப்பாக வரணும், சாதிக்கணும். அதே மாதிரி போகிற இடத்துல உங்கள் நண்பனை காட்டு நான் முன்னே காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சேர்த்து, நல்லா படிக்கிற பசங்களை சேர்த்து எப்பவுமே. சரியா? வெளியூர்லேருந்துலாம் பிள்ளைங்க வருவாங்க. நம்ம ஊர்லேயே நம்ம சொந்தக்கார பிள்ளைங்களோட பழகிட்டீங்க. புது இடத்துக்கு போகிற இடத்துல புது புது பிள்ளைங்க வருவாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பண்ணாதீங்க. படிக்கிற பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கணும். சரிங்களா? சரி, பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பேட்சும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதுபோல் இந்த பேட்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரொம்ப செலவாக வளர்ந்தீங்க என்கிட்ட. மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போல நிற்பாங்க, ஆனால் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் வாய்ஸ் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க. எல்லோரும் உங்களை அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க, என்ன இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்கும் என் கூட தான் நீங்கள் இருப்பீங்க. இல்லை, நான்லாம் எதையுமே பிரிய மாட்டேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலும் சேர்த்து வீட்டுக்கெல்லாம் வரான்னு தெரியல உங்களுக்கு. எந்த விதமான உதவி வேணும்னாலும் எந்த நேரத்தையும் எனக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி நான் செய்வேன். எந்த நேரமும் நீங்கள் என்னை வந்து ஹெல்ப் கேட்கலாம். சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா கேளுங்க. இதே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலாங்க. சரி, பார்த்துக்கிறேன். எட்டாம் வகுப்புன்றது உண்மையே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருசான ஒரு படிப்பு. ஏன்னா ESSLC 8th ஸ்டாண்டர்ட் செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு அளவுக்கு பெரிய படிப்பு. அந்த காலத்து ஆசிரியர்கள் எட்டாம் வகுப்பில் தான் படிச்சிருக்காங்க. ESLC முடிச்சுட்டு ஹையர் கிரேட் ட்ரைனிங் சேர்ந்துட்டு டீச்சிங் வந்துடுவாங்க, டீச்சர் அப்பாயின்மெண்ட் வந்துடுவாங்க. வந்துட்டு பிறகு அதில் செகண்டரி எழுதுவோம். செகண்டரி எழுதி பாஸ் பண்ணி செகண்டரி வாத்தியார் வந்து அதுக்கப்புறம் மதுக்கு மேலே படித்து பிடி HMS அப்படின்னு மாறணும். நாங்கள் எங்கள் சைட்டெல்லாம் வந்து செகண்டரியாக தான் சேர்ந்தோம். ஆனால் நாங்கள் படித்து ஆரம்பினா ஹையர் கிரேட் டீச்சர்ஸ் தான். அப்போ எட்டாவது படிச்சுக்கணும், அவங்ககிட்ட தான் நாங்கள் படிச்சுட்டே வந்தோம். அப்படின்னா அந்த எட்டாவது படித்து இப்போ நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா ஆசிரியருக்கு ஈக்குவலான அறிவு இருக்குது, அந்த படிப்பு இருக்கும், அந்த நாலேஜ் இருக்கும். அது எப்படி தெரியணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மேடைகளில் வந்து உங்களை கூப்பிட்றோன்னா அந்த இடத்துல பேசணும். அப்போ தான் உங்கள் நாலேஜ் வந்து தெரியும், உங்களுடைய திறமை எனக்கு தெரிய வரும் எங்களுக்கு. இப்போது இந்த வகுப்பு என்பது சிறந்த மாணவர்கள், அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் ரொம்ப விளையாட்டு சொல்லி சார் சொன்னார், படிக்கிறதுக்கு புக்கு உங்களுக்கு பேச்சு வந்து கொஞ்சம் தொலைவிடாது. மற்ற விஷயத்தில் அந்த ஒப்பீடியன்ட்டு கீழ்ப்படிதல் ஓடி வந்து உதவி செய்த ஆசிரியருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பாராட்டு. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸ் அதில் வந்து நிறைய பங்கேற்று இந்த மாணவர்கள் தான். கலை திருவிழாவட்டும் ஆண்டு விழாவாகட்டும் 2017 நீங்கள் ஒன்றாவது சேர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2017 இந்த 24 கல்வி 24 25 8 நிமிஷம் 17 சேர்ந்து. அப்போது நான் அப்போல்லாம் நாங்கள் சாதனை இருக்கிறோம், 15 நாங்கள் சாதனைலாம் வந்துட்டோம். நாங்கள் வந்த பிறகு தான் ஃபஸ்ட்டு ஆண்டு விழாவே துவக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஆண்டு விழா என்னன்னு தெரியாது. 2015 ஆரம்பித்தோம். அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக வந்து பள்ளியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிட்டே தான் வரும். மாணவர்கள் சேர்க்கையும் சரி, கல்வி தரமும் சரி. முதல் ஆண்டு விழா வந்து இந்த தேதி தான் ஆரம்பித்தோம், ஏப்ரல் 24. நான் மார்ச் 23 நான் 19 இங்கே வந்தேன். 19/3
2015 ஆமாம் மார்ச்சில் தான். அப்போ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். எப்படி சின்ன பிள்ளை மூக்கில் உடனத்துலேருந்து காலோட எல்லாம் போனதுலேருந்து என்ன தெரியும். ஏன்னா அப்படியே வந்தவங்க தான் நீ இன்னைக்கு நாகரிகமாக படிப்பறிவு பெற்று நல்ல ஒரு பிள்ளைகளை வளர்ந்து. அப்போது உங்களை வளர்க்குறது தான் கஷ்டம். பிள்ளைகளில் சின்ன குழந்தையில வளர்க்குறது தான் தாய்க்கு கஷ்டம், தகப்பனுக்கு கஷ்டம். வளர்ந்துட்டு பிறகு யாருனாலே வளர்த்தாங்க அதுப்பா இதே கிடையாது. அது மாதிரி தான் கல்வி என்பது உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு ஆண்மை சொல்லி கொடுத்து ஆண்டு எழுத கற்றுக் கொடுத்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த 1ஆம் கிளாஸ் டீச்சருக்கு உண்மையிலேயே ஆட்சேப் பண்ணணும். நான் உண்மையிலேயே மதிக்கிறது 1ஆம் கிளாஸ் டீச்சர். ஏன்னா அவங்களுடைய பணி அற்புத பணி. அவங்க சொல்ல ஈடே கிடையாது. எதுவுமே கிடையாது, ஈக்குவல் கிடையாது, ஜட்ஜே கிடையாது. ஆனால் உட்காந்து தீர்ப்பு சொல்கிறேன். நான் பார்த்து உட்காந்து டீச்சர்ஸ் இருக்கிறது சைன் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் அவ்வளோதான் எங்கள் நான் 1ஆம் கிளாஸ் டீச்சர். இன்னைக்கு அதுக்கும் கீழே எல்கேஜி உண்மையிலே கஷ்டம். எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து அதுக்கும் கீழே இல்லையா. இப்போ அந்த பிள்ளைங்க ஒன்றுமே ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள பாடம் நடத்தி அவங்கள ஒழுக்கப்படுத்தணும் பார். களிமண்ணா வந்த இதை உருவம் பண்ணுறோம் இல்லையா, அதோட கஷ்டம். அப்போ ஆசிரியர் என்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிறந்த பணி. அதாவது வரம் கேட்டு வந்தவங்க ஆசிரியர் இருப்பாங்க. டாக்டர் 4 பேர் சாக அடிப்போம், 4 பேர் புடம்பு வச்சுப்போம். ஆனால் ஆசிரியர்கள் அத்தனை மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் கல்வி கொடுக்கும். இதை யாரையும் சாதிக்க மாட்டோம், யாருக்கும் கல்வி என்று சொல்லிக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு பணி ஆசிரியர் பணி. இது ஏன் ஆசிரியர் பணின்னு சொல்றேன்னா, இதுக்கு மேலே ஆசிரியர் பணிக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுறாரு. நீங்கெல்லாம் படிச்சு நல்ல ஒரு சிறந்த ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வரணும். எடுத்த உடனே டாக்டர் வேணாம், போய் பாரு டாக்டர், உனக்கே பிடிக்காது, படிக்கிற பொண்ணால் நின்று பிரிச்சிருக்கணும். அங்கே விலைக்கு பார்த்து அந்த நரம்பு எது, சதை எது, என்ன நரம்பு இங்கே ஓடுது, தாமணி ஓடுதா, சிறை ஓடுதான்னு கண்டுபிடிச்சிருக்கணும் கூட. ஆனால் உண்மையிலேயே ஒரு இந்த சமுதாயத்துக்கு இருக்கிற பணி ஆசிரியர். போலீஸ்காரங்களும் வடிப்பான், சாகடிப்பான், ஆசிரியர்கள் பண்ண மாட்டோம். ஆனால் ஆசிரியர்கள் தப்பான ஒரு இதுவெல்லாம் வரும். ஆனால் உண்மை இல்லை, அந்த பேக்ரவுண்டு வேற தானே. அதனால எந்த பிள்ளைகளா வந்தீங்க இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு ஓரளவுக்கு படிச்சுட்டீங்கன்னா சொன்னேன். ஆசிரியர்களுக்கு ஈக்குவலாக படிச்சுட்டீங்கன்னு சொல்கிறேன். காரணமாக சொன்னேன், படிச்சுட்டீங்க. மீண்டும் வந்து நீங்கள் இதுக்கு மேலே நிறைய படிக்க வேண்டியது. இப்போது விளையாட்டு பருவமெல்லாம் போயிடுச்சு, ஆரம்ப பள்ளியோட போயிடுச்சு விளையாட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு விளையாட்டு வந்து உங்களுடைய தனித்திறமையான விளையாட்டில் ஜொலிக்கலாம். ஆனால் சும்மா சும்மா போய் விளையாட்டுல ஜொலிக்க முடியாது. டைம் பாஸ் பண்ணிக்கணும், படிக்காம. நான் கபடி ஆடுறேன் சார், கபடி சார் அது இப்போ அந்த கபடின்ட்டு ஆடுறேன்னா வேர்ல்டு லெவலில் போயிட்டு ஜெயிக்கணும், இந்தியா லெவலில் ஜெயிக்கணும். அந்த மாதிரி வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கட்டெடுத்த முத்து வந்து பூஜா, அவனுடைய படம் ஓவியத்தையெல்லாம் பார்த்துருப்போம். சிறந்த ஒரு படைப்பாற்றல். இன்னும் என்னுடைய பயிற்சி வந்து மேலும் ஊக்கப்படுத்திட்டு இன்னும் நிறையா அதே ஓவியத்திலையும் காட்டு, படிப்புலையும் காட்டு. அதே மாதிரி படிக்கிறதுல சிறப்பான பசங்க இருக்கிறான். நான் வந்து சொன்னேன் 2 நாளைக்கு முன்னே தர்ஷினி நான் பார்த்தேன். அப்படி வாக்கிங் போகிறப்போ ஒரு இது இருந்துச்சு, வாழ்க்கை பார்த்துட்டு என்னடா தர்ஷினி இருக்குது பார்த்தேன். உண்மையாக பார்த்த உடனே அந்த பொண்ணு 7 அவுட் ஆஃப் 700க்கு 700, 1 மார்க்கு கூட குறையில்லாமல் வாங்கிருச்சு. பேர் தர்ஷினி. அப்போ உண்மையிலே பார்த்துட்டு பாப்பா இருந்துச்சு, ஒரு தர்ஷினி இருந்தவங்களாம் ஒரு நல்லா படிப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு எனக்குள்ள ஒரு மனசு வந்துச்சு. அதனால் அது மாதிரி நல்ல பிள்ளைங்க. மதுரை வெளியும் நிறைய பசங்க வந்துருக்கீங்க, இப்போ திருப்பூர் வெளியும் போயிருக்கோம். நிறைய எங்கள் கூட பழகிருக்கிறீங்க. எங்கள் அதாவது தனிப்பட்ட முறையிலையும் பழகிருக்கீங்க. ஆசிரியர்ன்றதை மீறி ஒரு ஃப்ரெண்டாக எப்படி பழகிருக்கோம். என்கிட்டையும் ஏமாற்றி 5 டீ குடிச்சுன்னு வந்தாங்க.
அவ்வளோ சோசியலாக சார் வா நான் அமைதியாக இருப்பேன் சார் வாங்க சார் டீ சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றோம் வாங்க சார் கூப்பிட்டு போவோம் அந்த ஒரு ஜாலியாக தான் பழகணும் அப்படி சொல்லுவேன் நாங்கள் ஆசிரியராக உண்மையிலே நிறுவனம் உங்களுக்கு பொறுத்தவங்க மேக்ஸ் சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை விட ரொம்ப ரொம்ப பெரிய பழகினார் உங்களுக்கு அது என்ன தெரியும் இந்த செட்டில் நிறைய பழகும் அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப தாட் போட்டு நிற்பாரு கெட்டு வரதுக்கு பயப்படுவாங்க ஆனால் அதான் சொல்கிறேன் இப்போ இந்த பிள்ளைங்கிட்ட அது என்ன தன்னுடைய பிள்ளைகள் மாதிரியே ரொம்ப நெருங்கி பழகினாரு உண்மையான விஷயம் ஆசிரியராக இது யாருமே அது மாதிரி நினச்சி பழகலை எங்கள் வீட்டு பிள்ளைகளாக தான் நாங்கள் நினைக்கிறோம் பாவிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு படியும் மேலே உயர்றப்போ எங்களுக்கு அது செவி வழியாக விஷயம் கேட்குறப்போ நாங்கள் உள்ளத்தால் விடுப்போம் உயர்வாக நினைக்குவோம் பொறாமைப்படாத ஒரே ஒரு பதவி வகிக்கிறோன்னா அந்த ஆசிரியர்கள் நீங்கள் ஏற ஏற நாங்கள் திரும்பி கொள்வோம் நீங்கள் இறங்குறப்போ தான் வருத்தப்படும் உள்ளால ஐயோ என்கிட்ட படிச்சுட்டு இவ்வளோ கேவலமாக இருக்குறியா இவ்வளோ மோசமாக இருக்கே இவ்வளோ குடும்பத்துக்கு வருத்தப்படுறியா அப்படின்னு வருத்தப்படும் நீ மேலே போயிட்டே இருக்கிறன்னா நீ சொல்லணும் நான் சொல்லிக்குவேன் பாச என் ஸ்டூடெண்ட்டு என் ஸ்டூடெண்ட் மை ஸ்டூடெண்ட் பெருமை ஆசிரியர்களோட விஷயம் அதாவது நீங்கள் உயர்வதில் பெருமை கொள்பவர்கள் ஆசிரியர்கள் அதை நினைவில் கொண்டு ஆசிரியரை அவமதிப்பவன் சபையில் முன்னேற மாட்டான் ஆசிரியரை எங்கே பார்த்தாலும் சார் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணுங்க வணக்கம் பண்ணுங்க மரியாதை கொடுங்க நீங்கள் முன்பிலே மேலும் மேலும் உயர்வு செல்வீர்கள் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பேச ஆரம்பிச்சு பேசலாம் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு என்ன கொடுத்தா வேற ஒன்றும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ஆசிரியர் பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. எனக்கு ஒரு பேர் ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகுதான் எல்லாருக்கும் நல்ல பழகின பிறகுதான் அந்த பயம் போச்சு. அந்த பயத்தை போக்கினதுக்கு இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் எச்எம் சார் இருக்கும், சயின்ஸ் சார் வித்தியாசமே தெரியாது. யாருமே சயின்ஸ் சார் எல்லாருக்கும் கேட்டதுக்கு எச்எம் ரூம்ல உட்காந்து இருப்பாங்க, அவங்க தான் எச்எம் சார்ன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தா எல்லாருமே உட்காந்து அதுல யாருமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் எனக்கு பிடிக்கும். எதனால பிடிக்கும்? இந்த ஸ்கூல் ரொம்ப மோட்டிவேஷன் ஸ்கூல். அதுக்கு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் கல்வியை பற்றி நானே ஒரு கவிதை எழுதுவேன். அன்று கல்வி வேண்டாம் என்று வெறும் பாத்திரமாக இருந்தேன். இன்று கல்வி வேண்டும் என்று அற்புதமான கதாபாத்திரமாக இருக்கிறேன். இதுதான் என்னோட கல்வியில் நான் அன்னைக்கு அந்த திறமை இல்லாம இன்னைக்கு அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். எனக்கு இதுவரை
படிப்பு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்தப்போ 5th தான் வந்து சேர்ந்தேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் வாங்கின அடி பிரதீப் சார் கையில, இப்போ லாஸ்டா நான் வாங்குற அடி மேக்ஸ் சார் கையில. நடுவுல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னோட கஷ்டம், என்னோட துன்பம், இன்பம் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் என்னோட டீச்சர்ஸ் கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணினேன். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ நான் இந்த ஸ்கூல் விட்டு போகும்போது ஸ்கூலுக்கு எவ்வளவோ பண்ணணும். நம்ம நிறைய இந்த ஸ்கூல்ல கற்றுக்கிட்டோம். நான் இந்த ஸ்கூல்லலாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டதுன்னா டான்ஸ், பாட்டு, கல்வி கூட நான் அவ்வளோவா கற்றுக்கல. இந்த கலை நிகழ்ச்சிகள் தான் நான் நிறைய கற்றுக்கினேன். இதெல்லாம் கற்றுக் கொடுத்த என்னோட டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற 10th பிரின்சிபால் +2 டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் இருந்தது, டிகிரிஸ் எதுவுமே எனக்கு அவ்வளோ சோகத்தை ஏற்படுத்துது. சந்தோஷமாக இருந்தேன். அதான் நானும் என் ஃப்ரெண்டு தேவராஜன் ஒருத்தர் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பையனும் நான் வந்து கூட்டிகிட்டு மறுநாள் போயிட்டு நான் அவன் நைட்டு வாணிமேட்டில் போய் சேர போகிறான். சரி வேணும் விட்டுருங்க. இல்லை ஒன்றுங்க சார் கிளாஸ் பண்ண நிறைய சேர்ந்துங்க. சாரி சார், இது போட்டோ ஃப்ரேம் போட்டு சொல்லுங்க சார். உங்க போட்டோ மாதிரி யாரு காமராசன் கிடையாது. ராமானுஜம். நானும் பஸ் தான் பார்த்தேன். திறக்கலாமா? திறக்கலாமா? யார் சார் அது? ராமானுஜன் அவரா தெரியல. இருக்கலாமா?
திருப்பலாமா? 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 டேய் தலை நகர்த்துறா. பிரிக்கலாமா? அப்படியே நில்லுங்க. அவனா இப்படி வந்தீங்க? கௌதம் நகரு அப்படி. கடிகாரமே தான். கீச்சன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சார், மாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் 8th கிளாஸ்ல மாட்டிங்க சார். சூப்பர். 8th கிளாஸ்ல மாட்டிச்சு. 8th கிளாஸ்ல அப்படியே ரவுண்டா இருடா. இல்ல அப்படியே காமிங்க. தனியா அப்படியே திருப்பி நான்